ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரட் டிசைனை சில்க் காட்டன் பிளவுஸோட கைப்பகுதியில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த டிசைனை ஒயிட் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளவுஸோட கலர் கரும் பச்சை கலர் அப்படின்றனால நான் ஒயிட் கார்பன் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இப்போது ஒயிட் கலர் ஃபேப்ரிக் கலர் வச்சு பேஸ் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் கலர் ஒயிட்டோட தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக ப்ரஷில் தொட்டு அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் பேரட்டுக்கு க்ரீன் கலர் கொடுக்க போகிறோமோ அங்கே மட்டும் ஒயிட் கலர் பேஸ் கோட்டிங் கொடுத்தா போதும். நான் யூஸ்வலாக பிக்சர் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ கார்பன் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து கரும் பச்சை கலர் ப்ளவுஸ் அப்படின்றனால ப்ளூ கார்பன் எல்லோ கார்பன் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அது விசிபிளாக தெரியாது. அதனால தான் நான் எல்லோ கார்பன் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்ட ப்ளூ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணணும் ட்ரேசிங்க்கு அப்படின்றது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்க மிஸ் பண்ணவங்க ப்ளீஸ் அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. பேஸ் கோட் நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலேயே செகண்ட் கோட் மறுபடியும் ஒருக்க ஒயிட் அடிக்கணும். பொறுமையும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்க யார் வேணால் பிகினர்ஸ் இந்த ஒர்க்கை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங் வீடியோஸ் அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேரட் டிசைன் என்னோட கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு டிசைன். போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, பட் அவுட்கம் வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்தது. இன்னொரு டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கார்பன் பேப்பர் வச்சு டிசைனை கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிளாத்தை வந்து அயன் பண்ணிக்கணும். பிகாஸ் கிளாத்தில் எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த பேரட்டுக்கு பேஸ் கோட் கொடுத்த மாதிரி இன்னொரு பேரட்டுக்கும் நான் பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துக்கிறேன். பேரட்டோட வால் பகுதியில் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பாட்டில் பெயிண்ட் எடுத்து ப்ரஷில் நான் அப்ளை பண்ணுறேன். பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வந்து ஒரு கோட்டை கொடுத்தா போதும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இன்னொரு கிளியோட வால் பகுதியும் நம்ம கோல்டு பேர்ல் மெட்டாலிக் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். சாதாரண ஃபேப்ரிக் கலர்ஸ் மாதிரி இது சீக்கிரமே காஞ்சிரும். 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு போடுறதுக்கு பேஸ் கோட் எதுவும் தேவையில்லை. ஸோ இதை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 3D அவுட்லைனர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 3D அவுட்லைனர் கொஞ்சம் கனமாக போடணும். ஏன் அப்படின்னா இந்த பெயிண்ட் காஞ்ச உடனே கொஞ்சம் அமுங்கிரும். ஸோ நம்ம போடும்போதே நல்லா திக்காக போட்டோம் அப்படின்னா ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட் கிடைக்கும். இது காஞ்ச பிறகு பார்க்கறதுக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பண்ணுற கோல்ட் ஃபாயில் ஒர்க் மாதிரி தகன்னு ஜொலிக்கும், அழகாக இருக்கும். நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா லைட் எஃபெக்டுக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டிலோட நாசில் டிப்பை வந்து அப்பப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும். 3D அவுட்லைனர் பாட்டிலில் வச்சு போடும்போது கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து போட வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். மெஹந்தி கோன் ரெடி பண்ணி அந்த கோனில் இந்த பாட்டிலில் இருக்க 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டை வந்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிக ப்ரெஷர் தேவையில்லை. ப்ளவுஸோட கையில் போட்ட ஒரு சின்ன டிசைன் அப்படின்றனால இதை நான் பாட்டிலேருந்து நான் டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே வந்து நம்ம பெரிய ப்ராஜெக்ட் லைக் saree எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கோன் ரெடி பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸில் படத்தை ட்ரேஸ் பண்ணி பேஸ் கோட் கொடுத்து 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் கொடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்டுற வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையுமே
ரைட் ஹேண்ட் பிளவுஸில் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக லெஃப்ட் ஹேண்ட் பிளவுஸ்லையும் நான் பண்ணிடுவேன். இந்த கிளாத்தை வந்து நான் ஆரி ஃப்ரேமில் மாட்டி நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணணும், இதில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆரி ஃப்ரேம் இல்லாதவங்க போட முடியாதா அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து கிளாத்தை ஒரு டேபிள் மேலே விரித்து விட்டுட்டு 4 பக்கட்டும் அந்த துணி காய போடுற கிளிப்பை வச்சு அந்த கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு செக்யூர் பண்ணிவிட்டு போட ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல் பசங்களோட எக்ஸாம் பேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கார்ட்போர்டில் அந்த கிளாத்தை விரித்து விட்டு அதோட 4 மூலையிலையும் கிளிப்பை நீங்கள் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கிளாத்துக்கும் கார்ட்போர்டுக்கும் நடுவில் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். 3D அவுட்லைனர் போட்டு அது காயறதுக்கு 24 hours ஆகும். ஸோ அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு டஸ்ட் வராத ஒரு ரூமில் இதை அப்படியே காய விட்டுருங்க. இந்த பெயிண்டிங் ஒர்க்கை மேலிருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி போட்டுட்டே வரணும். 3D அவுட்லைனர் வச்சு கிளியோட ரெக்கையுமே ரொம்ப கனமாக நான் போட்டுக்கிறேன். 3D அவுட்லைனர் காஞ்ச பிறகு நான் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன் அங்கங்கே. பேஸ் கோட் ஒயிட் கொடுத்து காய விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் லீஃப் கிரீன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லீஃப் கிரீன் காயறதுக்கு முன்னாடி டார்க் கிரீனில் அவுட்லைன் கொடுத்து அதை உள்நோக்கி நான் ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன். கிளியோட கண்ணுக்கு டார்க் கிரீன் கலரில் லைட்டாக பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் வாங்கி அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வரைஞ்சி பழகுங்க. நிறைய டிசைன்ஸ் போட்டு போட்டு பழக பழக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் அதை ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது ஒரு கிஃப்டாக கொடுங்க. வாங்குற அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குற உங்களுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும். கிளியோட அழகுக்கு நான் ரெட் கலர் போடுறேன். தேவையான இடங்கள்ல ஸ்டோன்ஸ் ஒட்டி பார்டரில் கொடி வரைஞ்சி இந்த 2 ஸ்லீவ்ஸையுமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே இதோட ஃபினிஷிங் ரொம்ப கிளிட்ரியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.